ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து பயாஸ் அப்டேட் பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தேன். ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கே தெரியும், ஒரு 10 நாளுக்கு மேலே ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதை பற்றி நான் எந்த வீடியோவும் போடல, யூடியூப்லேயும் நான் எந்த வீடியோவுமே போடல ஒரு 10 நாளாக. ஏன்னு பார்த்தீங்கன்னா, பயாஸ் அப்டேட் பண்ணும்போது கரண்ட்டு போய் ஒரு வேளை ஆஃப் ஆகிடுச்சுன்னா பயாஸ் சிப்பே மாற்றுற மாதிரி இருக்கும், இல்லைனா அந்த மதர் போர்டே மாற்றுற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸில் பார்த்து பயமுறுத்தி விட்டாங்க. அதனால் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது வீட்டில் வந்து ஒரு பழைய இன்வெர்ட்டர் இருந்துச்சு. அது யூபிஎஸ்சி இன்வெர்ட்டர் எல்லாம் ஒன்று தானே. அது இருந்துச்சு, ரொம்ப பழசு. ஒரு 2-3 வருஷம் இல்லை, ஒரு 10-15 வருஷம் இருக்கும். நீங்களே பாருங்கள், இந்த இன்வெர்ட்டர் தான். சரி, இதை வச்சு நம்ம பயாஸ் அப்டேட் பண்ணிடலாம் ஆன் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இது 10 வருஷம் 15 வருஷம் ஆனதுனால பேட்ரி சார்ஜ் இருக்காதுன்னு எனக்கே தெரியும். அதனால் என்ன பண்ணேன், அந்த என்ன வாட்டர் அந்த பேட்ரி வாட்டர்லாம் ஊற்றி பார்த்து, அப்புறம் சார்ஜ் ஒரு 2 நாள் 3 நாள் போட்டு பார்த்தேன். சார்ஜ் ஏறுது. இப்போ பார்த்தீங்கன்னா, இது இன்றைக்கி மதியானம் ஒரு 3 மணிலேருந்து இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11 மணி ஆகுது. இவ்வளோ நேரம் சார்ஜ் இருக்குது. மதியானம் 3 மணிலேருந்து இப்போ இவ்வளோ நேரம் வரைக்கும் சார்ஜ் இருக்குது. சரி, எவ்வளோ சார்ஜர் இருக்குதுன்னு சொல்லிட்டு போய் பேட்டரியில் பார்த்தா வோல்டேஜ்லாம் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொன்னால், பார்த்தா 13.50 வோல்டேஜ் வந்து இதில் வந்து சார்ஜ் ஆகுது பேட்டரியில். இதில் பார்த்திங்கன்னா சார்ஜ் இப்பயும் ஆகிட்டு தான் இருக்குது, ப்ளக்கில் தான் இருக்குது, சார்ஜ்லாம் ஆகுது. ஆனால் என்ன பிரச்சனைனா, அதை நான் வந்து 2 வருஷமாக யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஹெட் ஸ்ட்ராப் போட்டுக்கிறேன், அப்போ உங்களுக்கே புரியும் அது என்ன பிரச்சனைன்னு. கோபுரம் வாங்கி 2 வருஷம் ஆகுது, அப்படியே திறக்காமல் சும்மா வச்சுருக்கேன். இப்போ இதை யூஸ் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா எப்படியோ கஷ்டப்பட்டு மண்டையில் மாட்டிட்டேன். ஏதோ கழுத்து பிடிச்சி தொங்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது தலையில். சரி, இப்போ அதை விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஆனில் தான் இருக்கா. இதில் வந்து ஒரு லைட்டு, இந்த லைட்டு கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இது ஆனில் இருக்குது. இப்போ லைட் கனெக்ட் பண்ணியிருக்கேன். சார்ஜ் ஏறிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா க்ரீன் லைட் கூட எரியும், சார்ஜ் ஏறிட்டுருக்கு. இப்போ நான் வோல்டேஜ் பார்த்தா கூட டிசியில் வச்சுட்றேன். வச்சுட்டு இப்போ பாருங்கள், 10:56 டேட்டுதா ஒழுங்காக வைக்கிறேன் பாருங்கள். 1369 வருதா. இப்போ வந்து நான் ஸ்ட்ரெயிட்டாக ஆனில் இருக்கும்போது ஆஃப் பண்ணால் அது எரியணும், லாஜிக்கலி அது எரியணும். அவ்வளோதான், புஷ்குன்னு ஆஃப் ஆகிடுது. டிக்கின்னு ஒரு சவுண்டு மட்டும் வருது. இங்கே வந்து ஒரு நெருப்பு எரியுற மாதிரி சவுண்டு வருது. கேட்குதா சவுண்டு? இந்த சங்கூதுற மாதிரி பலூன் போனால் காற்று போனால் ஒரு சவுண்டு வரும்ல, அது மாதிரி ஒரு சவுண்டு வருது. இப்போ இதோட வோல்டேஜ் பார்த்தா எவ்வளோ வருது நீங்களே பாருங்கள். இது வேறு தொங்கி போயிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா 0ல் இருக்குது. காலையிலேருந்து ஏறி 4.83 தான் ஏறுது. அதுவும் கரெக்டாக அப்படி கம்மியாகிட்டே வருது கிராஜுவலாக. இப்போ 76 75 எதுவும் கவுண்ட் டவுன் போகிற மாதிரி சர்ன்னு குறையுது. அந்த லைட்டும் லைட்டாக கூட எரியல. இதுவும் வந்து இந்த எல்இடியே எரிய மாட்டேங்குது. இதோட பவர் கூட இந்த குட்டி எல்இடி ஒன்று இருக்குல்ல, இது கூட எரிய மாட்டேங்குது. இப்போ ஆஃப் பண்ணிட்டேன்னா இப்போ எவ்வளோ பேட்டரி இருக்குதுன்னு பார்த்தா, இப்போ 4.50 இப்பயும் குறையுது, ஆஃப் பண்ணியும் குறையுது. இதுவாக தொங்கி போயிடுது. அதனால் திருப்பி இப்போ ஆன் பண்ணோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒயிட்டாக அது பிளாக் மாதிரி இருக்குல்ல, அது வெடிக்குது டொம்முன்னு. நீங்களே பாருங்கள், வீடியோவில் காட்டுறேன். என்ன இப்போன்னு பார்த்து வெடிக்க மாட்டேங்குது. ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ டொம்முன்னு வெடிக்கும். அது நிமிஷம், ஒரு சின்ன பிரேக்கிங் ஃபால்ட், அந்த கழட்டிடுறேன். இப்போ பாருங்கள், இப்போ தெரியும், அது தெரிஞ்சுட்டா. இப்போ மின்னல் அடிக்கிற மாதிரி இந்த செகண்ட் ரிலே மட்டும் டம்முன்னு வெடிக்குது. இப்போ திருப்பி காட்டுறேன் பாருங்கள். இப்போ டம்முன்னு வெடிச்சுது. எது பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. இப்போ எனக்கு இது இப்போ அதோட பிரச்சனை இந்த கோபுரம் தான் இருக்குது. ஸோ நீ தொங்கி போயிடுது. அதனால் இது என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கும் தெரியல இது என்ன பண்ணுறதுன்னு. கையக்கும் பயமாக இருக்குது. என்னெல்லாம் பெருசாக இருக்குது பார்க்குறதுக்கு. பழைய இன்வெர்ட்டர்னு தெரியும், ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியுமான்னு பாருங்கள். இந்த கோபுரம் ஃபஸ்ட்டு நான் கழட்டுறேன். தொங்கி போயிடுது.
இப்போ இந்த இன்வெர்ட்டரை நான் எதுக்கு ரெடி பண்ணலான்னு நினச்சேன்னா, இப்போ பயாஸ் சிப்பு போயிடுச்சுன்னா அது ரெடி பண்ணுறதுக்கே ஒரு 500 to 1000 ஆகும்னு சொன்னாங்க. சரி இது ரெடி பண்ணால் கம்மியாக தானே ஆகும், பேட்ரி சார்ஜ் போட்டால் 300 400 தான் ஆகும்னு சொன்னாங்க. பேட்ரி சார்ஜ் போட்டாலும் போயிடும்னு சொல்லிட்டாங்க. அதனால் அது வேணாம், தண்ணி ஊற்றி நம்மளே எதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணி பார்த்தேன், அதுவும் வரல. சரி புது பேட்ரி வாங்கலான்னு போனால் அது எவ்வளோ சொல்கிறாங்க பார்த்தா 1200 1200 to 1500 வருன்றாங்க கம்பெனியை பொறுத்து. அதுவும் இந்த 7.5 AH கிடைக்க மாட்டேங்குது, 7 AH தான் கிடைக்குது. இது பார்த்திங்கன்னா நாங்கள் போட்டிருக்கோம் 12 volt 7.5 AHன்னு. ஆனால் அந்த 0.5 வந்து கம்மியாக கிடைக்குது எல்லா இதுலேயும். நானும் அந்த 2 கம்பெனியில் கேட்டேன், பெரிய பெரிய கம்பெனி, அதுலேயும் இல்லைன்ட்டாங்க. சரி வேறு என்ன தான் பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் சரி உங்ககிட்டே கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. இந்த போர்டு பார்த்தாலும் ரொம்ப எல்லோ கலரில் இருந்தது, மக்கி போய் ஒரு மாதிரி ஆகிடுச்சு. போர்டே போயிடுச்சா, ரெடி பண்ணுறது வேஸ்ட்டானு தெரில. இப்போ இது என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு நீங்களே கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. பாய்.